ஹஜ் என்பது ஆயுளுக்கு ஒன்று தான். மொத்த லைஃப்லயே என்ன செய்யணும், ஒரு தடவை செஞ்சு விட்டால் ஹஜ் கடமை நிறைவேறும். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் ஆசைப்படலாம், 2 தடவை போனா என்ன 3 தடவை போனா என்ன அப்படின்னு ஆசைப்படலாம். அந்த மாதிரி பண்ணும்போது திரும்பி போகிறது குற்றமான்னு கேட்டால் அதில் வந்து சில பேர் தேவையற்றது வேணாம்லாம் சொல்லுவாங்க. என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு கேட்டால், நீ கடமை நிறைவேறிச்சு, அதை விட நல்ல காரியங்களுக்கு அந்த பணத்தை செலவு செய்யலாமே அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு வாதத்தை வைப்பாங்க. அதுதான் காரணமாக காட்டுவாங்க. மார்க்கத்தில் தடைங்கிறது ஒரு ஆதாரத்தை காட்ட மாட்டாங்க. அல்லாஹ் வந்து ஹஜ்ஜை பற்றி சொல்லும்போது 2வது அத்தியாயத்தில் 158வது வசனத்தை சொல்கிறான், இன்ன சஃபாவுல் மர்வத்த மின் ஷஆயிரில்லா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்களிலே உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த இழத்தமர, ஒரு ஹஜ்ஜி உம்ரா செய்வாரையானால் ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தஃப பிஹிமா, சஃபா மர்வாவில் அந்த வலம் வருவது வந்து தவறில்லை சொல்லிட்டு, ஃபமன் தத்தவ்வ, யார் மேலதிகமாக செய்கிறாரோ அல்லாஹ் ஷாக்கிருன் அலீம், அல்லாஹ் அதை அறிந்தவனாகவும் நன்றி செலுத்தவனாகவும் இருக்கிறான், கூலி தருவான். 2வது 3வது ஹஜ்ஜிக்கு போற ஒரு ஆள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, அது நல்ல காரியம் தானே, நம்ம செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் தான் தான தர்மங்களையும் செய்வார். பூட்டி வைக்கிற ஆட்கள் வந்து செய்ய மாட்டாங்க. அதனால இதெல்லாம் எந்த தான தர்மத்தை என்ன செய்யாது, பாதிக்காது.